ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ரைட், கிரிக்கெட் பேசுமா? இங்கிலாந்து வரதில்ல இந்தியாவுக்கு, இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா. ரைட், இப்போ தான் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் தோத்துட்டு வந்தோம், 3-1 தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸ் தோத்தோம் 3-0 இந்தியாவிலேயே, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒயிட் பால் சீரிஸ் இங்கிலாந்து வராங்க. 5 T20யும் 3 ஒன் டே விளையாட போகிறாங்க. 22 ஜனவரி 22லேருந்து பிப்ரவரி 13 வரைக்கும் கடை நடக்கணும். இந்த எவ்வளோ 9 ஒரு 13 21 நாளில் 8 இன்டர்நேஷ்னல் மேட்சஸ். ஜாலி தான் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கெலாம். ஜனவரி 22 ஃபஸ்ட்டு மேட்ச் கல்கட்டா, ரெண்டாவது மேட்ச் சென்னையில் 25, 28 ராஜ்கோட்டில், 31 புனேலையும், பிப்ரவரி 2 வந்து மும்பையில் நடக்க போகுது. ஒன் டே இன்டர்நேஷ்னல் வந்து நாக்பூர், கட்டாக் அண்ட் அகமதாபாத் நடக்க போகுது. இதுதான் ஷெடியூலிங். ரைட், இன்னும் டீம் அனௌன்ஸ் பண்ணல யார் இருக்க போகிறாங்கன்னு, அது வரும்போது நம்ம சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப்லி சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஏன்னா ஃபஸ்ட்டு T20 தான் விளையாடுறாங்க. சரி, டிக்கெட் எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும், கார் பார்க் எங்கே பண்ணணும், பைக் பார்க் எப்படி பண்ணணும், எத்தனை மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும், எப்போ கேட்டு திறப்பாங்க, என்ன உள்ளே கொண்டு போகலாம், கிரவுண்டு உள்ள என்ன கொண்டு போகக்கூடாது அப்படிங்கலாம் கடன்னு லிஸ்ட்டு சொல்லிடுறேன். நேற்றே நிறைய பேர் கேட்டிங்க எப்படி டிக்கெட் வாங்குறதுன்னு. அஃபிஷியலாகவே ப்ரெஸ் ரிலீஸ் வந்தது தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன்லேருந்து. எனக்கு நான் அப்படியே கடன்னு உங்களுக்கு படிச்சிடுறேன். ரைட், டிக்கெட் புக்கிங் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ண முடியும். அந்த எந்த ஆன்லைன்ஸ் இதுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன். நோ, பிக் நோ. சிகரெட்டு, பீடா, குட்கா, பான் மசாலா இதெல்லாம் அலௌடே கிடையாது. அதுவும் பிளாஸ்டிக் பேக்கும் அலௌடே கிடையாது. ஏன்னா அந்த சேப்பாக் ஸ்டேடியமே வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன். அதனால் பிளாஸ்டிக்கே எதுவுமே அலௌடு கிடையாது ஒன்று. அப்புறம் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டும் நிறையா இது அலௌடு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், டிஜிட்டல் கேமரா நான் புதுசாக வாங்கியிருக்கேன், எடுத்துன்னு போகிறேன், அப்படிலாம் அங்கே பண்ண முடியாது. நோ டிஜிட்டல் கேமரா, லேப்டாப் அலௌடு இல்லை. ட்ரோன் ட்ரோன் பாருங்க, தெரியுமா? கல்யாணம் இதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, மேரேஜ் ஹாலில். அது நாட் அலௌடு. பவர் பேங்க் ஆல்சோ நாட் அலௌடு. ஒன்லி மொபைல் ஃபோன் அலௌடு. நீங்கள் எடுத்துன்னு போகலாம் மொபைல் ஃபோனை. அதே மாதிரி ஹெல்மெட் அலௌடு இல்லை. லேப்டாப் பேக் ஆகட்டும், கொடை, அம்பரலால எதுவுமே அலௌடு கிடையாது. உள்ளே லாக்கரும் கிடையாது. உள்ளே கொண்டு போய் லாக்கரில் வைக்கிறேன்னா தேடிட்டு இருக்காதிங்க. அதே மாதிரி கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. கலைவாணர் அரங்கம் வாலாஜா ரோடில் இருக்குது, அங்கே நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். சேப்பாக் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, பறக்கும் ரயில், அந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கிங்லையும் நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் விக்டோரியா ஹாஸ்டல் இருக்குது பக்கத்தில், அந்த பார்க்கிங்லையும் பண்ணிக்கலாம். ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ் கேம்பஸ் பக்கத்தில் தான் இருக்குது, அங்கேயும் நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். இல்லை தான் இங்கே தான் நீங்கள் பார்க் பண்ண முடியும். அப்புறம் தேடிட்டு இருக்காதிங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகிற நேரத்தில். 7 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். கேட்டு 5 மணிக்கே ஓப்பன் பண்ணுவாங்க. 2 ஹவர் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ரைட், டிக்கெட் எப்படி வாங்கணும்னு கேட்டிங்களா? ப்ரைஸை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. சாஞ்சிங்க, அப்புறமா சாயக்கூடாது. ப்ரைஸை பார்த்துட்டு ஹையஸ்ட்டு வந்து 15,000, லோவஸ்ட் 1,500. 1,500 கீழே டிக்கெட்டே கிடையாது. CDE லோவர் டயர் வந்து 1,500 டிக்கெட்டு. IJK லோவர் டயர் வந்து 2,500 டிக்கெட்டு. IJK அப்பர் டயர் மேலே அது 1,500. அப்புறம் வந்து KMK டெரஸ்ன்னு இருக்குது, அது வந்து 5,000 அந்த இதில் வேணும்னா. அப்புறம் CDE இது எல்லாமே ஏசி உள்ளது, ஹாஸ்பிட்டாலிட்டி பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 10,000 அதுக்கு. அப்புறம் ஏர் கண்டிஷனிங் பாக்ஸில் ஹெச்ன்னு ஒன்று இருக்குது செக்ஷன், அதில் ஹாஸ்பிட்டாலிட்டி பாக்ஸில் வந்து 15,000. ரைட், அண்ட் INJ ஏசி ஃபெசிலிட்டி உள்ள ஹாஸ்பிட்டாலிட்டி பாக்ஸில் 12,000. இதுதான் உங்களுக்கு விதவிதமான டிக்கெட் ரேட்ஸு. எப்படி வாங்கணும்னு சொல்கிறேன். டிக்கெட் புக்கிங் ஆன்லைனில் தான் நீங்கள் வாங்க முடியும். சிம்பிள். 12ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதான் ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ அப்படின்னு புது ஆப் ஒன்று வந்திருக்கு. அந்த ஆப்பில் தான் நீங்கள் வாங்க முடியும். ஆப்பில் வாங்கலாம், இல்லைன்னா அவங்களோட வெப்சைட்டு district.in அதில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் ஸ்கேனர் வச்சு அவங்க ஃபைன் பண்ணுவாங்க. கிரவுண்டில் நீங்கள் என்ட்ரு ஆகும்போது அந்த QR கோடெல்லாம் வச்சு, அதில் வந்து ஏதாவது தப்பு காமிச்சதுன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் அஃபிஷியலாக கரெக்டான இடத்துல வாங்குங்க. அண்ட் பையிங் டிக்கெட்ஸ் வேறு எங்கேயாவது டிக்கெட் வாங்கிட்டு வந்து நின்று என்ன உள்ள உடலாம் நீங்கள் கிரம்பிள் பண்ண முடியாது. கரெக்டான டிக்கெட் இருக்கணும். டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ மொபைல் ஆப்பில் நீங்கள் வாங்கலாம். வேறு எங்கேயாவது வாங்கிட்டு வந்தீங்க, அங்கே அவர் கொடுத்தாரு இவர் கொடுத்தாரு என்ன வாங்கினேன்னா உங்களுக்கு அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு நீங்கள் வாங்கிட்டு போகிறது. கேட்டு 2 ஹவருக்கு முன்னாடி திறந்துடும். அண்ட் அவுட் சைட் ஃபுட்டு அலௌடு இல்லை, அது சொல்ல மறந்துட்டேன். பிவரேஜஸும் அலௌடு இல்லை. வீட்டிலேருந்துலாம் எத்தனை வரேன் நான், முறுக்கு இருக்குது அதெல்லாம் கிடையாது. எந்த ஃபுட் ஐட்டமே கிடையாது. உள்ளே கிடைக்கும் உங்களுக்கு. ஃப்ரீ வாட்டர் இருக்குது, எல்லா ஸ்டாண்ட்லேயும் ஃப்ரீ வாட்டர் வச்சுருப்பாங்க. அண்ட் ஸ்கேனர் வந்து டூப்ளிகேட்டுன்னு உங்களை கண்டுபிடிச்சிதுன்னா அது அந்த QR கோடு, பார் கோடு அதெல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களை உள்ளே விட மாட்டாங்க, வெளில போய்ட்டு கிளம்பிடு அப்படிம்பாங்க. இதுதான் மொத்தத்தில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். நீங்கள் என்ன பண்ணணும் மேட்ச் பார்க்க போகும்போதுன்னு டிக்கெட்டு சொல்லிட்டேன் எந்த இடத்துல நீங்கள் வாங்கலான்னு. எனக்கு ஒன்றே ஒரு இது தான் ஓகே. ஏன்னா ஒன் டே மேட்ச் வந்து 12 பிப்ரவரி முடியுது. உடனே சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆரம்பிக்குது. அது வந்து 19th தான் இந்தியாவோட மேட்ச்சு, ஃபஸ்ட்டு மேட்ச்சு பங்களாதேஷ் கூட. நடுவில் ஒரு வாரம் தான் கேப் இருக்குது. கடைசி ஒன் டே வந்து அகமதாபாத் இவங்க ட்ராவல் பண்ணி அங்கே போய் விளையாடணும், ப்ராக்டிஸ் பண்ணும். அண்ட் ஸோ மெனி திங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒன் டேயில் யார் யார் விளையாடுவான்னு
என்னோட அசம்ஷன் அப்புறமா எடுத்துகிட்டு வரேன். T20 ஸ்குவாட் எனி மூமெண்ட் அனௌன்ஸ் ஆகிடும். அது வந்தோன்னா அதோட அனாலிசிஸும் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? அண்ட் உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். அண்ட் பொறுமையாக பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு சொன்னீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்.